السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நமது தேவைகள், நமது செயற்பாடுகள், அவைகளை செய்யும் பொழுது சில துஆக்களை நாங்கள் ஓதிக்கொண்டால் எங்களது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, காலையில் எழுப்பியவுடன் ஏதாவது உடுப்புகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், அணிந்து கொள்வோம். ஒருவர் ஆடை அணியும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. இந்த உடுப்பை உடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. எனது முயற்சியால் இதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வே எனக்கு இதை தந்தான், அவனுக்கே எல்லா புகழும். இந்த துஆவை ஓதி அந்த உடுப்பை உடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். பழமையாக செய்யக்கூடிய செயற்பாடு உடுப்புகளை உடுத்துக் கொள்வது, ஆடைகளை அணிந்து கொள்வது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை ஓதினால் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவர் சாப்பிடுகின்றார், கண்ணியமானவர்களே, சாப்பிட்டு விடுத்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா, நேரத்துடன் உடுப்பை ஆடையை ட்ரெஸ்ஸை விடுத்ததற்கு பின்னால் ஓத வேண்டிய துஆ கஸானி ஹாதா. சாப்பிட்டதற்கு பின்னால் ஓத வேண்டிய துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா. இந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. எனது முயற்சியால் அல்ல, அவனே இந்த ரிஸ்கை எனக்கு தந்தார், அவனுக்கே எல்லா புகழும் என்று ஒருவர் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் ஓதினால் அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தொழுகைக்காக வேண்டி ஒருவர் வுது செய்கின்றார். வுது செய்துவிட்டு எந்த பேச்சையும் பேசாமல் 2 ரக்அத் தொழுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார், அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். வுது செய்துவிட்டு யாருடன் பேசாமல் ஓத வேண்டிய துஆவை ஓதிவிட்டு 2 ரக்அத் தொழுதால் அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வுது செய்துவிட்டு 2 ரக்அத் வீட்டில் தொழுகின்றோம் அல்லது மஸ்ஜிதிலே தொழுகின்றோம். கண்ணியமானவர்களே, ஒருவர் வுது செய்யும் பொழுது பூர்த்தியாக வுது செய்துவிட்டு ஃபர்லான தொழுகையை நோக்கி நடந்து வருகின்றார். நடந்து வந்து ஜமாஅத்துடன் தொழுதால் அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். நாம் வுதுவுக்கு பின்னால் 2 ரக்அத் தொழுதால் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஜமாஅத்துடன் இமாமுடன் தொழுதால் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். இதே போன்று இமாமுடன் சேர்ந்து தொழுவதற்காக வருகின்றோம். அதான் சப்தத்தை கேட்கும். அதான் சப்தத்தை கேட்கும் பொழுது அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரضيت بالله ربا وبمحمد صلى الله عليه وسلم رسولا وبالاسلام دينا. என்ற துஆவை அதானை கேட்கும் பொழுது ஓதினால் அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பழமையாக தொழுது முடித்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை அல்லது 34 தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றார். 100வது அந்த திக்ரை பூர்த்தியாக்குவதற்காகவே லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதினால் கடல் நுரையிலும் அவரது பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். பழமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இதிலே அல்லாஹ் தஆலா நமது பாவங்களை அல்லாஹ் இந்த அமல்கள் மூலம் மன்னிக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இலகுவான ஒரு திக்ர் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இதை ஒரு நாள் 100 தடவை சொன்னார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று 100 தடவை சொன்னால் அவரது பாவங்கள் கடல் நுரையிலும் இருந்தால் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இலகுவான சில திக்ர்கள், சில வாக்கியங்கள், சில அமல்கள். இதை நாம் வேண்டுதலாக செய்து வரும் பொழுது நாம் பரிசுத்தமான மனிதர்களாக மாற முடியும். எனவே கண்ணியமானவர்களே,
இப்படிப்பட்ட அன்றாட செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் பொழுது துஆக்களை, இந்த திக்ர்களை நாம் செய்வது கஷ்டமானது இல்லை. கண்ணியமானவர்களே, இதை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹ் இப்படிப்பட்ட அமல்களை தெரிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாசு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.